அந்த வகையில் முதல் 10 மாணவர்களை அரசு ஒதுக்கீட்டு தரவரிசை பட்டியலில் இருக்கிற முதல் 10 மாணவர்களை இன்றைக்கு இங்கே அறிவிப்பதில் நாங்கள் பெருமை கொள்கிறோம். அதாவது திருநெல்வேலி புஷ்பலதா வித்யா மந்திர் பள்ளியைச் சேர்ந்த சூர்யா நாராயணன், அவர் அதாவது 665 மதிப்பெண்களை பெற்று நீட் தேர்வில் 665 மதிப்பெண்களை பெற்றவர். அவர் இன்றைக்கு முதலிடத்தை பிடித்திருக்கிறார். அதேபோல் முதல் 10 பேர்களில் சேலம் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த அபினீத் நாகராஜ் 2ஆம் இடத்திலும், திருப்பூர் ஸ்ரீ சைத்தன்யா டெக்னோ பள்ளியைச் சேர்ந்த ஸ்ருதிக் விஜயராஜா 3வது இடத்திலும், திருவள்ளூர் வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் பள்ளி ராகேஷ் என்பவர் 4ஆம் இடத்திலும், செங்கல்பட்டு ஸ்ரீ கிரீஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த பிரஜன் ஸ்ரீவாரி, அதேபோல் விருதுநகர் லிங்கா குளோபல் பள்ளி நிதின் பாபு, நீடாமங்கலம் சேலம் ஏகேடி நினைவு வித்யா சாக்கெட் பள்ளி நீலமங்கலம் கைலேஷ் கிரண் என்கின்ற மாணவரும், சென்னை ஸ்ரீகிரிஷ் சர்வதேச பள்ளியைச் சேர்ந்த நிதின் கார்த்திக் என்பவரும், தர்மபுரியில் இருக்கிற மேலையானம்பாக்கம் வேலம்மாள் வித்யாலயாவை சேர்ந்த மாணவர் பிரகதீஷ் சந்திரசேகர் என்பவரும், அதேபோல் தேனி வேலம்மாள் வித்யாலயா பள்ளியைச் சேர்ந்த போன் ஹரிணி என்கின்ற இந்த 10 பேர் முதலிடம் பிடித்து இன்றைக்கு இந்த ஒதுக்கீட்டில் தரவரிசை பட்டியலில் 10 பேர் முதலிடம் பிடித்திருக்கிறார்கள். அதேபோல் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்களுடைய சிறப்புக்குரிய திட்டங்களில் ஒன்றான 7.5% அரசு ஒதுக்கீட்டிற்கான மாணவ மாணவியர்களின் பெயர்களை அறிவிக்கிறேன். கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் திருமூர்த்தி, கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் சதீஷ்குமார், கள்ளக்குறிச்சி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மதுமிதா, நாமக்கல் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மையரசி, திருவள்ளூர் ஆவடி அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவி மோனிகா, கரூர் குளித்தலை அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவர் செந்தில் வேல்குமரன், சேலம் அரசு மேல்நிலைப்பள்ளி தாராபுரம் நிர்மல்ராஜ், கிருஷ்ணகிரி அரசு மேல்நிலைப்பள்ளி உரப்பம் திரு நிதிஷ், தர்மபுரி அரசு மேல்நிலைப்பள்ளி அக்ரஹாரம் ஜெகதீஷ், சேலம் அரசு மேல்நிலைப்பள்ளி மேட்டுப்பட்டி நிர்மல் ஆகிய 10 பேர் 7.5% தரவரிசை பட்டியலில் முதல் 10 என்கின்ற வகையில் இன்றைக்கு இடம் பிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த தரவரிசை பட்டியல் தயாரிப்பு பணிக்கு மிக கடுமையாக உழைத்து மிக திறமையாக செயல்பட்டு போலி ஆவணங்கள் சமர்ப்பித்த ஒரு 25 பேரையும் கண்டறிந்து மிக சரியான வகையில் நடவடிக்கை எடுத்த சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களை இந்த துறையின் சார்பில் மகிழ்ச்சியோடு பாராட்டுகிறோம். பிறப்பு அதே மாதிரி வெளிநாடுன்னு சொன்னால் என்ஆர்ஐக்காக அந்தந்த தூதரகங்களிலிருந்து பெறப்படுகிற சான்றிதழ்கள், நேட்டிவிட்டி கம்யூனிட்டி பிறப்பு சான்றிதழ், கம்யூனிட்டி சான்றிதழ், நேட்டிவிட்டி சான்றிதழ், ரிலேஷன்ஷிப் உறவு முறைகள் பற்றிய அந்த சான்றிதழ்கள், வெளிநாடுகளில் என்ஆர்ஐ கோட்டால அதை பெறுவதற்கு தரப்பட்ட போலி ஆவணங்கள். நேற்று மாலை தான் தெளிவான அறிக்கை கொடுக்கப்பட்டு விட்டிருக்கிறது. நாளையோ என்றோ கூட அவர் வீட்டுக்கு நலமுடன் வீடு திரும்புகிறார். எது ஒரு 50 சீட்டு பிஎஸ்பிங்கிற ஒரு தனியார் பள்ளியில் அவர் 50 சீட்டு குறைஞ்சிருக்கு. மொத்தம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து தரப்பிலுமான இந்த சீட்டுகளின் எண்ணிக்கை 11,850. அதில் ஒரு 50 சீட்டு குறைஞ்சிருக்கு. ஒரு தனியார் மருத்துவக் கல்லூரி, கவர்மெண்ட்ல ஒன்றும் இல்லை.
அது தனியாக வேணால் பத்திரிகை கொடுப்பு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுக்க சொல்லிடலாங்க. அது அப்புறமா ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று ரிப்பீட்டர்ஸ் எவ்வளோ வர்றாங்கன்றது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு 29,000 மனுக்கள் கூடுதலாக வந்திருக்கு. இல்லை, இப்போ இது வரைக்கும் இது மிக அதாவது தூதரகங்கள்ல இருந்து எல்லா தூதரகத்துக்கும் நம்ம அவங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணாங்களோ அதை காப்பீஸ் அனுப்பி அவங்க கையில இருந்து நம்ம கிளாரிபிகேஷன் கேட்குறோம். அந்த மாதிரி இது வரைக்கும் வந்த தூதரகங்கள்லேருந்து வந்த அடிப்படையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஒரு சில தூதரகங்கள்ல இருந்து வர வேண்டியது இருக்கு. அந்த மாதிரி வந்து அதில் போலி இருந்தால் அவங்களும் கூட நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவாங்க. இது வரைக்கும் 25 பேர். ஏற்கனவே கடந்த ஒரு 10 நாட்களுக்கு முன்னால் 20 பேர் சொன்னோம். இப்போ மீது இருக்கிற இந்த சான்றிதழ் இந்த கால அவகாசம் கொடுத்து இதை சரிபார்க்கும் பணியில் இது தொடர்ச்சியாக ஈடுபட்டதில் இன்னும் ஒரு 5 பேர் இன்னைக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிசயங்களின் ஆரம்பம். அதிசயம் நடக்கும் நிச்சயமா.